வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல், பயணிகளுக்கு ரொம்பவுமே பயனுள்ள தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வந்தே பாரத் ரயில்களில் கரண்ட் அவைலபிலிட்டி சிஸ்டம் இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் தெற்கு ரயில்வேவின் சார்பாக இயக்கப்படக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள்லையும் கரண்ட் அவைலபிலிட்டி அப்படிங்கிற சிஸ்டம் நிச்சயமாக இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, நம்ம பயணிக்கக்கூடிய நேரத்தில் எந்த இருக்கை காலியாக இருக்கிறது அல்லது இருக்கை காலியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சிஸ்டம் தான். இப்போது எல்லா ரயில்களுக்குமே இது இருக்குது, வந்தே பாரத் ரயில்களை தவிர ஒரு காலத்தில். ஆனால் இப்போ எல்லா ரயில்களுக்குமே அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சி. இதனால் என்ன பயன் அப்படின்னா, ஒரு காலத்தில் 120 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம ட்ரெயினை டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அதை 60 நாளாக மாற்றிட்டாங்க. கடந்த சில மாதங்களாகவே 60 நாளைக்கு முன்னாடி தான் புக் பண்ண முடியும். 60 நாளைக்கு மேலே அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். 60 நாள் வரைக்கும் தான் அந்த டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்கும் போயிடும். சில நேரங்களில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, தக்கல் டிக்கெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ட்ரெயின் புறப்படுவதற்கு முன்னாடி நாள், அதாவது முதல் நாளில் நம்ம டிக்கெட்டை போட்டுக்கலாம். அது கொஞ்சம் கட்டணம் அதிகமாக இருக்கும். இந்த 2 சிஸ்டம் மட்டும் இருந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நினச்சது என்ன அப்படின்னா, அவ்வளவுதான், நமக்கு சீட் இல்லை அப்படின்ட்டு ஒன்று பயணத்தை கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அன்ரிசர்வ்டு டிக்கெட் எடுத்து பயணிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கரண்ட் அவைலபிலிட்டி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அது எப்படின்னா, முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் ஆகி மேனுவலாக செக் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சூழ்நிலை மாதிரி இப்போது எல்லா டிடிஆர் கையிலையும் அந்த டேப் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்போ எந்த சீட்டில் ஆள் இருக்குது இல்லை அப்படிங்கிறது சிஸ்டத்துக்கே தெரிஞ்சிடுறது. அப்படிங்கிறதுனால எந்த சீட் காலியாக இருக்குது அப்படிங்கிறத அவர் செக் பண்ணி வரும்போது நிச்சயமாக தெரிஞ்சிடும். அப்போது இந்த இடத்துக்கு காலியான இருக்கை இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதுதான் கரண்ட் அவைலபிலிட்டி. அது வந்தே பாரத் ரயில்களுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது வந்தே பாரத் ட்ரெயின் காலையில் உதாரணமாக 6 மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து புறப்படுது அப்படின்னா அதற்கான புக்கிங் அப்படிங்கிறது 60 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் ஆகிடும். சார்ட் ப்ரிப்பரேஷன் 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டுடுவாங்க. அதுக்கடுத்து ஏதாவது டிக்கெட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா கரண்ட் அவைலபிலிட்டியில் போய் ஸ்டேட்டஸை செக் பண்ணோம் அப்படின்னா சீட் இருந்ததுன்னா தாராளமாக புக் பண்ணிக்கலாம். இது எப்போ வரைக்கும் புக் பண்ண முடியும் அப்படின்னா 6 மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய ரயிலுக்கு 5:45 வரைக்குமே நம்ம புக் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து இதே ட்ரெயின் மதுரைக்கு 8 மணிக்கு வருதுன்னு வைங்களேன், 7:45 வரைக்கும் மதுரையில் இருந்து கரண்ட் அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஆக இடையில் இருக்கக்கூடிய நிறுத்தங்கள்லையும் நம்ம ஏறி இறங்குவதற்கு அவைலபிலிட்டி இருக்கைகள் காலியாக இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டத்துக்கு நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதிகப்படியான பயணிகளும் பயணிக்கிறாங்க. இப்போது தெற்கு ரயில்வேவின் சார்பாக இயக்கப்படக்கூடிய வந்தே பாரத் ரயில்களில் திருவனந்தபுரத்திலிருந்து மங்களூர் போகக்கூடிய வந்தே பாரத் ரயிலும், காசர்கோட்டிலிருந்து திருவனந்தபுரம் வரக்கூடிய வந்தே பாரத் ரயிலும், அதே மாதிரி சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயிலையும் கூட்டம் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். அடுத்த வீடியோ